முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க போகலாமா? இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல தெப்பக்காடுன்னு சொல்கிற பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஊட்டியை சுற்றி பார்க்க போகிற மோஸ்ட்லி யாருமே இங்கே விசிட் பண்ணுறதுல ஊட்டியை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நீங்கள் ஊட்டியை சுற்றி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக முதுமலையில் இருக்க இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பைசன், பீகாக் இப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எலிஃபெண்ட் கேம்பும் இருக்குது. அங்கே எலிஃபெண்ட்டுக்கு ஃபீட் பண்ணுறது நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அவ்வளோ இருக்குங்க இங்கே முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளாலேயே. வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கனாலே ஏ டு விசிட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க இங்க ரீச் ஆகுறதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வழியா நீங்க அப்படியே உள்ள போகும்போது அதுல இந்த ரோடு வியூ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்க வலது பக்கம் இடது பக்கம் எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வியூ. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலுமே எலிஃபண்ட், மானு இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரேண்டமாவே நிறைய பார்க்கலாம். தென் அது வழியா போகும்போது நீங்க எங்கேயுமே வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணக்கூடாது, மியூசிக், போட்டோகிராஃபி, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. நீங்க இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளால சஃபாரி போ ஆசைப்பட்டீங்கன்னா கவர்மெண்ட் சஃபாரி அஃபீஷியலா அவைலபிளா இருக்கு. அந்த சஃபாரி மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். வேன், பொலிரோ, ஜிப்சி அவைலபிளா இருக்கு. பிரைவேட் கேப் எதுவுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கோங்க 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாலேயே. அதுவும் வீக்கெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல் டைம்னா சீக்கிரமாவே எல்லாமே சோல்ட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. உங்களுடைய டிக்கெட்ஸ் நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்டான முதுமலை டைகர் ரிசர்வ்.com இந்த வெப்சைட்ல போய் நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுல நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுல மினி பஸ், ஜங்கிள் சஃபாரி, நீங்க வேன்ல போய் சுத்தி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெர் பர்சனுக்கு 340 சார்ஜ் பண்றாங்க. இந்த பஸ்ல போய் நீங்க சுத்தி பார்க்கறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்ல இருக்கு. ஆல்சோ ரொம்ப உங்களுக்கு அந்த ஜீப்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இது ஒரு 1 hour ட்ரிப். அதனால நீங்க அந்த 1 hour இந்த வேன்ல இருந்து நீங்க சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. நார்மலா ஒரு பஸ்ல இருந்து பார்த்தா வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வியூ இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பொலிரோ கேம்பர் அண்ட் ஜிப்சி. இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா 4200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் 6 பேர் 10 பேர் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க 2 பேர் போனாலும் ஒரே ரேட்டு தான், 6 பேர் 8 பேர் போனாலும் ஒரே ரேட்டு தான். அந்த ஃபுல் வெஹிக்கிளை நீங்க யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ பெர் பர்சனுக்கு 130 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க எக்ஸ்ட்ரா. பொலிரோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஜிப்சி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். பட் அன்னைக்கு எங்களுக்கு ஜிப்சி கிடைக்கல. அதனால வந்து இந்த பொலிரோ கேம்பர் தான் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணும்போது என்னென்ன டேட்ஸ்ல எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் அவைலபிளா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF வந்துடும். அதுலயே நீங்க புக் பண்ண டேட், டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த டைமுக்கு அங்க கரெக்டா போனாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு அதுல போட்டிருக்க டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாலே நீங்க அங்க ரீச் ஆயிருங்க. நீங்க அப்கமிங் டேஸ்ல ஃபேமிலி, கப்பிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸா ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா என்னோட டிராவல் பார்ட்னர் பாப்அப் டூர்ஸை மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க உங்களை கோயம்புத்தூர் அல்லது மேட்டுப்பாளையம், ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்றது மட்டும் இல்லாம எல்லாமே உங்களுக்கு சுத்தி காமிச்சிருவாங்க. ஆல்சோ நீங்க முதுமலை இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இவங்களே இந்த டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நீங்க எந்த டென்ஷனும் படாம ஜஸ்ட் நீங்க வந்தா மட்டும் போதும், அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. இந்த சஃபாரி ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெப்பக்காடுன்னு சொல்ற பிளேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க பாக்குறீங்களா இந்த ஸ்பாட் தான் பாத்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட். நீங்க உள்ளால நடந்து வாக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இங்க புக்கிங் கவுண்டர் ஆஃபீஸ் இருக்கும். இங்க டைரக்டா உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் அவைலபிளா இருந்தா டைரக்டா நீங்க புக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி அவைலபிள் இருக்காது. நீங்க ஆஃப் சீசன்ல வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவைலபிள் இருக்கலாம். இங்க வந்து நான் புக் பண்ணியிருந்த PDF காட்டின உடனே அவங்க கரெக்டா உடனே வெஹிக்கிள் கொடுத்துட்டாங்க. தென் அது பக்கத்துல ஒரு போர்டு இருக்கும். என்னென்ன டேட்ஸ் டைகரை வாட்ச் பண்ணிருக்காங்க கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே டைகரை உங்களால பார்க்க முடியாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க எலிஃபெண்ட், அதுக்கப்புறம் மானு, மயிலுன்னு சொல்லிட்டு நீங்க நிறையவே பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் சஃபாரி எடுக்கிறதுக்கான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளால போய் பார்க்க முடியும். நார்மலா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல வந்து பேரிகார்டு இருக்கும். அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. பட் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவுட் சைடு நிற்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசனக்குடி போகிற ரூட்டில் ஒரு சில ஜீப் சஃபாரி இருக்கும். உங்களை வந்து சுற்றி காமிப்பாங்க அந்த சைடு. அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இங்கேண்டு உங்களை பிக்கப் பண்ணி. பட் அஃபீஷியலாக கவர்மெண்ட் வச்சிருக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் மார்னிங் போனனால வெதர் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ரெயின் இருக்க டைம் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நிறைய அனிமல்ஸை நீங்கள் பார்க்கும்போது அந்த சில்லான கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மார்னிங் அல்லது ஈவினிங் ஸ்லாட் புக் பண்ண பாருங்க. அது கிடைக்கலன்னு அப்படின்னா மட்டும் நீங்கள் வேற ஸ்லாட்ஸ் புக் பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய மான்ஸ் ஆட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ மான்ஸை ஒரே இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மெயின் ரோடு வழியாக போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மான்ஸ் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலிஃபென்ட்ஸ் நின்றுச்சு. பைசனும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணுற வியூ எல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளால போய் நாங்கள் பார்த்தது இவ்வளோ தாங்க, வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புலியை பார்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன டைம் புலியை பார்க்க முடியலைங்க. இந்த வெஹிக்கிளில் இருந்துட்டு நீங்கள் ஒரு 360 டிகிரி சுற்றி பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளால இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக
இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் ரிட்டர்ன் வந்த உடனே நாங்க அவசரமா பக்கத்துல இருக்க எலிஃபென்ட் கேம்ப் விசிட் பண்ணோம். ஏன்னா மார்னிங் ஈவினிங் மட்டும் தான் இந்த எலிஃபென்ட்டுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. மற்ற டைம்ஸ் நீங்க போனீங்கன்னா உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அதுவும் உள்ள போறதுக்கு பெர் அடல்ட்டுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நாங்க வந்து இந்த பொலிரோ கேம்பர் புக் பண்ணியிருந்தனால எங்களுக்கு டிக்கெட் கூட வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும் சொன்னாங்க. ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் நாங்க காட்டிட்டே உள்ளால போயிட்டோம். இந்த எலிஃபென்ட்டுக்கு ஃபீட் பண்ற டைம் காலையில 8:30 to 9 AM, தென் ஈவினிங் 5:30 PM to 6 PM. இந்த டைம் போனா மட்டும்தாங்க நீங்க பார்க்க முடியும். உள்ளால போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள எலிஃபென்ட் அப்படியே கூட்டிட்டு ஒன்னொன்னா வந்துட்டே இருந்தாங்க. பார்க்கும்போதே சூப்பரா இருந்துச்சு. ஆல்சோ அங்க போட்டோ போட்டிருப்பாங்க. இங்க இருக்க எல்லா எலிஃபென்ட்டோட நேம் போட்டிருப்பாங்க. பர்டிகுலரா அந்த எலிஃபென்ட்டுக்கு பக்கத்துல அவங்களுடைய பாகனோட போட்டோவும் இருக்கும். இங்க உள்ளாலேயே ஒவ்வொரு எலிஃபென்ட்டுக்கும் எவ்வளவு ஃபுட்டு கொடுக்கணும். ஏன்னா குட்டி எலிஃபென்ட்டுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுப்பாங்க, பெரிய எலிஃபென்ட்டுக்கு நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க. அரிசி, ராகி இந்த மாதிரி எல்லாமே நல்ல பார்க்க செங்கல் சைஸ்ல வச்சிருப்பாங்க வரிசையா. அதை எடுத்து நல்லா பிசைவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பிசைஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல பெரிய உருண்டை சைஸுக்கு இந்த மாதிரி ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு அந்த எலிஃபென்ட் கொடுப்பாங்க. அது அப்படியே அவ்வளோ பெரிய உருண்டையா அப்படியே அந்த வாய் வழியா அப்படியே உள்ள வைக்கும் போது அப்படியே எடுத்து சாப்பிட்றோம். ஒவ்வொரு நெய்மும் நல்ல தமிழ் பேர்ல வச்சிருப்பாங்க. மீனாட்சி, காமாட்சி இப்படின்னு எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு யானையை நீங்க அந்த நெய்மை வச்சு அங்க வச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னாலும் அந்த யானை அப்படி பார்த்தீங்கன்னா சில டைம் அப்படியே திரும்பி பார்க்கும் உங்களை. அது பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் காலையில் வந்ததுனால அதுக்கப்புறம் சரியான பசிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்டோட கேண்டீன் ஒன்று இருந்துச்சு, ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கேயே விசிட் பண்ணி தோசை, சாம்பார், சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். சூப்பராக தான் இருந்துச்சு ஃபுட் எல்லாமே அங்கே. அப்படியே அந்த அவுட் சைடு வியூ பாருங்க, செம்மையாக இருக்கும்ல. பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அதில் உட்கார வந்து சீட்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் உட்கார்ந்து அப்படியே அந்த வியூவையும் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டி கிளம்பும் போது மசனக்குடி வழியாக தான் நீங்கள் ஊட்டி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன் வே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வரும்போது கூடலூர் வழியாக தெப்பக்காடு வந்து நீங்கள் வந்து மசனக்குடி வழியாக ஊட்டி திரும்ப போகிற மாதிரி இருக்கும். தென் மசனக்குடி வழியாக அப்படியே ஊட்டிக்கு போகிற வழி உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூஸ்வல் அதுவும் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்ஸாக இருக்கும். பட் இங்கே அதிகமாக அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே கூட ஸ்பாட் பண்ணலாம். பட் வெஹிக்கிள்ஸ் எங்கேயுமே நிப்பாட்டாதுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கப்பிள்ஸாக சேஃப் அண்ட் செக்யூராக ஊட்டியை சுற்றி பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட டிராவல் பார்ட்னர் பாப்அப் டூர்ஸை மறக்காம கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ண போறாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. பை.